அந்த நாள் ஜனவரி 13, 2017 பாலக்காடு, கேரளா. காட்ஸ் ஓன் லேண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேரளாவில் இருக்க ஒரு சின்ன கிராமம் தான் வளையாறு. அந்த கிராமத்தோட அட்டப்பள்ளி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்க ஒரு வீடுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன குடிசையில அம்மா, அப்பா, 13 மற்றும் 9 வயசான 2 பெண் குழந்தைகள்னு ஒரு குடும்பம் வாழறாங்க. இன்னைக்கு வேலைக்கு போனாதான் நாளைக்கு சாப்பாடு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வாழுற இந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இல்லைனாலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொழுது விடிஞ்சா கூலி வேலைக்கு கிளம்புற கணவன், மனைவி 2 பேரும் சாயங்காலம் 7 மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவங்களோட 2 பெண் குழந்தைகளையும் படிக்க ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. சோ ஜனவரி 13ஆம் தேதியும் வழக்கம் போல காலையில வேலைக்கு கிளம்புன கணவன், மனைவி 2 பேரும் அன்னைக்கு கிடைச்ச சம்பளத்துல மறுநாள் சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படி அவங்க வர்ற பாதையில அவங்களோட 2வது பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க வீட்டுக்கு பக்கத்துல விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு, அக்கா எங்க, நீ மட்டும் இங்க தனியா விளையாடிட்டு இருக்க அப்படின்னு கேட்டபடி நேரா அவங்களோட வீட்டை நோக்கி போறாங்க. அங்க தாழ்பால் போடாத நிலையில அரையும் குறையுமா மூடி இருந்த அந்த வீட்டோட கதவை தள்ளி திறக்கிறாங்க. அப்படி கதவை திறந்து பார்த்த அந்த பொண்ணோட அம்மா கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட அப்பாவோ உறைஞ்சு போய் அதே இடத்துல எதுவும் பேசாம நிற்கிறாரு. அவங்களோட சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கம் இருந்தவங்க ஓடி வந்து, என்ன ஆச்சு, ஏன் கதற அப்படின்னு கேட்கறாங்க. அந்த கேள்விக்கு அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வராத நிலையில சுத்தி இருந்தவங்களோட பார்வை சட்டுன்னு அந்த வீட்டு பக்கம் திரும்ப அவங்களும் சில நொடிகள் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ள அவங்க பார்த்தது தூக்குல தொங்குன நிலையில ஒரு பெண் குழந்தையோட சடலம். அதாவது நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த குடும்பத்துல பிறந்த முதல் பெண் குழந்தையோட சடலம். நேத்து வரைக்கும் அவங்க கண்ணு முன்னாடி விளையாடிட்டு இருந்த அந்த 13 வயசு குழந்தைய அந்த நிலையில பார்த்த அக்கம் பக்கத்தினர் அதிர்ந்து போறாங்க. அந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்டு வந்த சிலர் வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போய் தூக்குல தொங்கிட்டு இருந்த அந்த குழந்தையோட பாடிய கீழே இறக்க முயற்சி பண்றாங்க. அந்த சமயத்துல அங்க இருந்த ஒருத்தர், நாம தொட வேண்டாம், உடனடியா போலீஸுக்கு இந்த தகவலை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட போனை எடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்றாரு. அந்த கால் அட்டன் பண்ண போலீஸ் கிட்ட அங்க நடந்ததை பத்தி சொன்னவரு அந்த வீட்டோட அட்ரஸையும் சொல்றாரு. இதுக்கப்புறம் இந்த தகவல் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அட்டப்பள்ளி பகுதியை சேர்ந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணப்படுது. இதுல இருந்து கொஞ்சம் நேரத்துல அந்த ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ஆபீசர்ஸ் கிரைம் சீனை நோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாடியை கீழே இறக்கி அதை அட்டாப்சிக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நேரம் சரியா நைட் 8:44 ஆகியிருந்த சமயத்துல போலீஸ் இந்த கேஸை PRCR த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் செக்ஷன் 174க்கு கீழே ஃபைல் பண்றாங்க. அதாவது அந்த குழந்தையோட மரணம் இயற்கைக்கு புறம்பானது அப்படின்னு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், அதாவது FIR ரெஜிஸ்டர் பண்றாங்க. இதுக்கப்புறம் அந்த வீட்டை சுத்தி கூட்டமா நின்றுட்டு இருந்த எல்லார்கிட்டையும் விசாரணை நடத்தப்படுது. அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா, பெத்தவங்க எதுவும் திட்டி அடிச்சாங்களா அப்படின்னு பல கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அங்க இருந்தவங்க பெத்தவங்க 2 குழந்தைகளையும் நல்லா தான் வச்சிருந்தாங்க அப்படின்னும், அதுக்கு மேல எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க இருந்த மக்கள் கிட்ட போலீஸ் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அந்த குழந்தையோட மரணம் தற்கொலை அப்படிங்கிற கோணத்துல மட்டும் கேட்கப்பட்ட கேள்விகளா தான் இருந்தது. 13 வயசு குழந்தைக்கு தூக்கு கயிறுல நாட் போட்டுக்க தெரியுமா, வேற யாராவது ஏன் இதை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற கோணத்துல போலீஸ் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு மட்டும் இல்ல, அந்த கிராமத்தில் இருந்த பலருக்கும் தோணிருக்கு. பட் அவங்க யாரும் அந்த கேள்விகளை வெளிப்படையா கேட்க முன்வரல. போலீஸும் மேற்கொண்டு இதை பத்தி எந்த விசாரணையும் பண்ணல. அதுக்கு ஏத்த மாதிரியே அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வருது. எஸ், அந்த 13 வயசு குழந்தையோட மரணத்துக்கு காரணம் ஸ்ட்ராங்கிள் தான், அதாவது தூக்கு கயிறு. கழுத்தை நெரிச்சதால தான் குழந்தையோட உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் பிரியாத்தா அந்த பாடியில வேற எங்கேயும் அடிப்பட்ட காயங்களோ, குறிப்பா அந்த குழந்தையோட பிறப்புறுப்புல பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதுக்கான எந்த தடயங்களும் இல்ல அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. பட் அந்த குழந்தையோட பின்பகுதி அப்நார்மலா இருந்தது அப்படிங்கறதையும் அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் ஆகி இருந்தது. இத பத்தி போலீஸ் அந்த டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு, இது பைல்ஸா இருக்கணும், அப்படி இல்லனா ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம் அப்படின்னு விளக்கம் கொடுக்கறாங்க. இதுக்கப்புறம் குழந்தையை பறி கொடுத்த பேரண்ட்ஸும் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை செஞ்சு முடிக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வர முடியாம ஒவ்வொரு நாளும் தவிக்கிறாங்க. சரியா அதிலிருந்து 50வது நாள், அதாவது மார்ச் 4ஆம் தேதி அதே ஏரியால இருந்து அட்டப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு கால் வருது. அந்த கால்ல பேசின நபர் அதே வீட்டோட அட்ரஸ் சொல்லி அங்க இன்னொரு மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு
அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாரு. இதை கேட்ட போலீஸ் குழம்பி போய் அவசரமா அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்புறாங்க. பரபரப்பா அந்த வீட்டுக்கு போன போலீஸுக்கு அங்க அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. எஸ், அந்த வீட்டுல பிறந்த இரண்டாவது குழந்தை, அதாவது 9 வயது பெண் குழந்தை, முதல் பெண் குழந்தை தொங்கிய அதே இடத்துல தூக்குல தொங்குறத பாக்குறாங்க. அடுத்தபடியா இந்த பாடியும் ரெக்கவர் பண்ணி ஆட்டாப்சிக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கு இடையில அந்த கிராமத்துல பல புரளிகள் உலாவர ஆரம்பிக்குது. ஒரு சிலர் இந்த 2 பெண் குழந்தைகளும் தற்கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை, அவங்களுக்கு வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் அக்கா இருந்து போன துக்கத்துல தங்கச்சியும் தற்கொலை செய்திருக்கா அப்படின்னு பலவிதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கை 2 பேரும் ஒரே மாதிரி, அதுவும் ஒரே இடத்துல தூக்கு மாட்டி இறந்து போனதை கேள்விப்பட்ட மீடியா அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸை இந்த கேஸ் பக்கம் திருப்புறாங்க. சோ அந்த கிராம மக்கள் மட்டும் இல்லாம இந்த செய்தி இந்தியா முழுக்க காட்டு தீயா பரவ ஆரம்பிக்குது. இந்த முறை போலீஸ் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மக்களும் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை ஆர்வமா எதிர்பார்க்கிறாங்க. மார்ச் 12, 2017, அதாவது சம்பவம் நடந்து சரியா 8 நாட்களுக்கு அப்புறம் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டும் போலீஸோட கைக்கு கிடைக்குது. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்த்த போலீஸ் மிரண்டு போறாங்க. அதே சமயம் அந்த ரிப்போர்ட்ல இருந்த விஷயங்கள் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஹெட்லைன்ஸ் ஆகுது. எல்லா நியூஸ் சேனலும் இத பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த மக்கள் பலர் போராட்டத்துல இறங்குறாங்க. இப்படி மக்கள் மனசுல தாக்கத்தை ஏற்படுற அளவுக்கு அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த குழந்தையோட கேஸ் ஆஃப் டெத்தும் ஸ்டாங்கிள் தான் அப்படின்னு, அதே சமயம் உடம்புல எங்கேயும் அடிப்பட்ட காயங்களோ பிறப்புறுப்புல செக்ஷுவல் அபியூஸ் நடந்ததுக்கான எந்த தடயங்களும் இல்ல அப்படின்னு தான் ரிப்போர்ட் ஆகி இருந்தது. இது வரைக்கும் எல்லாமே நார்மலா இருக்கிற மாதிரி தோணுதுல, ஆனா இதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருந்த விஷயங்கள் தான் போலீஸ தலை சுத்தி போக வச்சிருக்கு. எஸ், அந்த 9 வயசு பெண் குழந்தை அவளாவே தூக்கு போட்டுக்கல அப்படின்னு அந்த குழந்தையோட பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் பிபி கஜ்ரல் சொல்லியிருக்காரு. ஏன்னா இறந்து போறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையோட பின்பகுதியில, உங்களுக்கு புரியும்னு நம்புறேன், பின்பகுதியில பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்னும், அது ஒரு முறை மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் பல முறை நடந்திருக்கு அப்படின்னும் டாக்டர் பிபி கஜ்ரல் அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. சோ இதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த 13 வயசு குழந்தைக்கும் இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்ச போலீஸ் இதுக்கான விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க. இப்படி 2 பிஞ்சு குழந்தைகளை சீரழிச்சு கொலை பண்ணி அதை தற்கொலை மாதிரி மாத்தி பண்ண குற்றத்துல இருந்து தப்பிக்க நினைச்ச அந்த மிருகத்தை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா? அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டதா? அப்படி அவனுக்கு வழங்கப்பட்ட தண்டனை இந்த 2 பெண் குழந்தைகளோட மரணத்துக்கான நியாயமா இருந்ததா? அப்படிங்கிற விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்தா இருக்க யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். இரண்டாவது பெண் குழந்தை இறந்த மறுநாளே, அதாவது மார்ச் 5ஆம் தேதி இந்த கேஸோட விசாரணை அந்த ஏரியாவோட அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் ஜி பூங்குழலியோட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு அசைன் பண்ணப்படுது. அந்த 9 வயசு குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர வரைக்கும் அந்த குழந்தை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறத நோக்கியே இருந்த எஸ்ஐ பூங்குழலியோட விசாரணை இப்ப ட்ராக் மாற ஆரம்பிக்குது. ஆனா அட்டாப்சி ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைகளுக்கு சிலரால பாலியல் தொல்லைகள் இருந்தது அப்படின்னு பூங்குழலியோட டீமுக்கு தெரிய வந்திருக்கு. எஸ், அந்த குழந்தைகளோட அம்மாவும் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க 2 லேடிஸும் இத போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்காத இன்வெஸ்டிகேஷன் டீம் அதை இக்னோர் பண்றாங்க. என்னது, இப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை போலீஸ் ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி கடந்து போறாங்களா அப்படின்னு தோணுதுல. இதுக்கான பதில் உங்களுக்கு போக போக புரியும். ஆரம்பத்துல இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த விஷயத்தை இக்னோர் பண்ணி இருந்தாலும் அந்த குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்கன்னு ஆட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் மேற்கொண்டு இத பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ எஸ்ஐ பூங்குழலி அந்த 2 லேடிஸையும் கூப்பிட்டு அவங்க சொன்ன அந்த சிலர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த அடிப்படையில பூங்குழலியோட இன்வெஸ்டிகேஷன் டீம் 5 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, அந்த 5 பேர்ல முதல் 2 பேர் அந்த குழந்தைகளோட நெருங்கின சொந்தக்காரங்க. 3வது ஆள் அந்த குழந்தையோட பக்கத்து வீட்டுக்காரன் பிரதீப் குமார். இவன் வீட்டுல தான் அக்கா தங்கச்சி 2 பேரும் டியூஷன் படிச்சுட்டு இருந்திருக்காங்க.
வெளியே எங்கேயும் வேலைக்கு போகாத பிரதீப் வீட்டிலேயே குறைஞ்ச ஃபீஸ் வாங்கிட்டு பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறத வழக்கமா வச்சிருந்ததாகவும் சில சமயம் சில பேர்கிட்ட மொத்த ஃபீஸும் வாங்காம டியூஷன் எடுத்ததாகவும் அவனே போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். அண்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ண 4வது ஆள் 41 வயதுடைய ஷிபு. இவன் கொலை செய்யப்பட்ட குழந்தைகளோட அப்பாவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். எந்த அளவுக்குனா ஷிபுவும் அந்த சகோதரிகளோட அப்பாவும் சேர்ந்து உட்கார்ந்து தண்ணி அடிக்க கூடியவங்க. கிட்டத்தட்ட அவங்க அப்பா வயசுல இருக்கக்கூடிய அந்த ஆளும் அந்த குழந்தைங்க கிட்ட தப்பா நடந்திருக்கான். கடைசியா 5வது ஆள் ஒரு 17 வயசு மட்டுமே ஆன ஒரு மைனர். பாதிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைகளோட வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்க இவனும் அந்த 4 பேரும் கூட கூட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கொடூரமான வேலையை பார்த்திருக்காங்க. இந்த 5 மிருகங்களும் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் பலமுறை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அப்படின்னு அந்த லேடிஸ் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. குறிப்பா பிரதீப் குமார் டியூஷன் நடத்துறப்ப அடிக்கடி உடம்புல துணி இல்லாம வந்து அந்த குழந்தைகள் கிட்ட அத்துமீறி நடந்துக்குவான் அப்படின்னும் இத அந்த குழந்தைகளே அவங்க கிட்ட சொன்னதாகவும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட போலீஸ் டீம் அடுத்ததா பிரதீப் பத்தி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுல பிரதீப் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவங்களும் அதே மாதிரியான குற்றச்சாட்டை சொல்றாங்க. அதுல ஒருத்தர் அந்த 13 வயசு குழந்தை டியூஷன் முடிச்சு வெளியே வர்றப்ப அழுதுகிட்டு வரத பார்த்ததா போலீஸ் கிட்ட சொல்றாரு. இது ஒரு தடவை மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 4-5 முறை அந்த 2 குழந்தைகளும் முகம் பாடி போய் அந்த வீட்டுல இருந்து வெளியே வரத நோட் பண்ணதா போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காரு. சோ இந்த எவிடன்ஸ் நம்பர் 1 and 2 ஆவும் பிரதீப் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த அந்த நபரை எவிடன்ஸ் நம்பர் 3 ஆவும் வச்சு பூங்குழலியோட இன்வெஸ்டிகேஷன் டீம் பிரதீபை அரெஸ்ட் பண்றாங்க. அப்படின்னா மத்த 4 பேரையும் போலீஸ் எந்த அடிப்படையில கைது பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். அதாவது எஸ்ஐ பூங்குழலியோட டீம் அந்த குழந்தைகளோட அக்கம் பக்கத்தினரை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட தான் முதல் கட்ட விசாரணையை நடத்தியிருக்காங்க. அந்த விசாரணையில அந்த குழந்தைகளோட அம்மா அப்பா சொன்னதை வச்சுதான் அந்த 4 பேரும் இல்ல ஈவன் பிரதீபும் கைது செய்யப்பட்டிருக்கான். அப்படி அந்த குழந்தைகளோட அம்மா அப்பா இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட சொன்ன சில அதிர வைக்கும் விஷயங்கள் இதோ உங்களுக்காக. பூங்குழலி அந்த குழந்தைகளோட அம்மா அப்பா கிட்ட உங்க பிள்ளைகளோட மரணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா என்னோட மூத்த பொண்ணும் சரி 2வது பொண்ணும் சரி அவங்க 2 பேருடைய மரணமும் கொலைதான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. அதுக்கு எஸ்ஐ பூங்குழலி கொலையா அப்படின்னா உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க என்னோட பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துகிட்ட என்னோட சொந்தக்காரனுங்க 2 பேர் தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அதிர்ந்து போன எஸ்ஐ பூங்குழலி என்னது சொந்தக்காரங்களா, பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்களா, அது தெரிஞ்சும் நீங்க எப்படி அவங்கள கண்டிக்காம விட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா அழுதுகிட்டே இந்த விஷயத்த என் மூத்த பொண்ணு தான் என்கிட்ட சொன்னா, உடனே நான் அவங்க 2 பேரையும் கண்டிச்சேன். எங்க வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி அவங்கள திட்டியும் இருக்கேன். ஆனா என்னோட பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போறப்பவும் வெளியே கடைக்கு எங்கேயாவது போறப்பவும் அந்த 2 பசங்க வம்பு இழுக்கிறதா என் பொண்ணுங்க என்கிட்ட பலமுறை சொல்லி இருக்காங்க. ஆனா நான் தான் இதை பெருசா எடுத்துக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த எஸ்ஐ பூங்குழலி அவனுங்க பேர் என்னன்னு கேட்க அதுக்கு அந்த அம்மா வலிய மது குட்டி மதுன்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணிக்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் டீம் இதுக்கு அடுத்து அந்த பொண்ணுங்களோட அப்பா கிட்ட உங்க மனைவி சொன்னது பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவரும் எனக்கும் தெரியும், ஆனா என் மனைவி சொன்ன அந்த 2 பேர் மட்டும் கிடையாது. என் கூட வேலை பார்த்த ஷிபுவும் என் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்திருக்கான் அப்படின்னு இன்னொருத்தன் பேரை சொல்றாரு. உடனே போலீஸ் ஷிபுவா அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு அவனை என்னோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சுதான் அவனை என் வீட்டுக்குள்ள விட்டேன், ஆனா அவன் எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னவரு. என் வீட்டுக்கு வரப்ப எல்லாம் அவன் எனக்கே தெரியாம என் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்திருக்கான். ஒரு தடவை நான் அதை நேரடியா என் கண்ணால பார்த்துட்டேன். அதுல இருந்து அவனை என் வீட்டுக்குள்ள சேர்க்கறதும் இல்ல. கிட்டத்தட்ட 6 மாசமா எனக்கும் அவனுக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல அப்படின்னு சொல்லி துக்கம் தொண்டையை அடைக்கிற அளவுக்கு அழுகுறாரு. இதை பார்த்த போலீஸ் அவருக்கு குடிக்க தண்ணி கொடுத்து அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்துறாரு. ஆனா போலீஸோட எந்த சமாதானத்துக்கும் ஆசுவாசம் அடையாத அந்த பொண்ணுங்களோட அப்பா நான் ஷிபுவை வீட்டுக்குள்ள சேர்க்கல அப்படின்னாலும் அந்த பிரதீப் குமார் வீட்டுக்கு டியூஷன் படிக்க போன என் பிள்ளைங்க கிட்ட இவனும் தப்பா நடந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் அப்படின்னா நீங்க ஏன் தொடர்ந்து உங்க குழந்தைகளை பிரதீப் குமார் வீட்டுக்கு டியூஷன் படிக்க அனுப்புனீங்க அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்கிறாங்க. அதுக்கு இவரு ஆரம்பத்துல ஷிபுவும் பிரதீப்பும் கூட்டாளின்னு எனக்கு தெரியாது, அதே சமயம் பிரதீப் மேலேயும் எனக்கு
எந்த சந்தேகமும் வரல. நான் அவனை மரியாதையான பார்வையில தான் பார்த்தேன். என்னோட முதல் பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் என்னோட இரண்டாவது மகள் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்றாரு. உடனே என்னது இரண்டாவது பொண்ணு சொன்னாலா, அவ என்ன சொன்னா அப்படின்னு போலீஸ் டீம் ஆர்வத்தோட கேட்க, அதுக்கு அவரு ஆமா, என்னோட பெரிய பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் என்னோட சின்ன மகள் அவரோட அக்கா கிட்டையும் தப்பா நடந்துகிட்டதா என்கிட்ட சொல்லி அழுதா. அது மட்டும் இல்லாம பிரதீப் அவனோட போன்ல இருக்க தப்பான படங்களை அடிக்கடி அவங்க கிட்ட காட்டினதாகவும் சொன்னா அப்படின்னு போலீஸ் கிட்ட சொன்னவரு, என் பொண்ணு அவங்கள பத்தி இந்த விஷயங்களை என்கிட்ட சொல்றப்ப கூட ஷிபு மாமாவும் டியூஷர் சாரும் என்கிட்ட தப்பா பேசுறாங்க, பேட் டச் பண்றாங்கன்னு அவங்களுக்கு மரியாதை கொடுத்துதான் பேசினா அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாரு. அப்ப கூட நான் அவகிட்ட தப்பா நடந்துக்கிறாங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என் பொண்ணு அவளோட பின்பகுதியை காட்டி அழுக ஆரம்பிச்சிட்டா அப்படின்னும், அப்படி அழுதுகிட்டே அக்காவுக்கும் அவங்க இதே மாதிரி பண்ணாங்கப்பா அப்படின்னு என்கிட்ட சொன்னா. இது கேட்டுட்டு இருந்த போலீஸ், இந்த பிரச்சனையாலதான் உங்க பொண்ணு தூக்கு மாட்டிக்கிட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இதையே தான் நானும் என் சின்ன மகள் கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொன்னவரு, என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கல, அவளை அவனுங்க தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே எதை வச்சு இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்ட போலீஸ், இதையும் என் சின்ன பொண்ணு தான் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போயிருந்த சமயத்துல அந்த 9 வயசு பொண்ணு வெளியே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருந்திருக்கா. அந்த நேரத்துல வீட்டுல தனியா இருந்த 13 வயசு பெண் குழந்தைக்கு இப்படிப்பட்ட அசம்பாவிதம் நடந்திருக்கு. அந்த பொண்ணோட அப்பா சொல்ற மாதிரி அவங்க பெரிய பொண்ணு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தூக்குல தொங்க விடப்பட்டாளா, ஒருவேளை அது உண்மைனா அவங்க பேரண்ட்ஸ் ஏன் இதை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல, அண்ட் 2 பெண்கள் ஒரே மாதிரி இருந்தும் அவங்க பலாத்காரம் செய்யப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு விசாரணையில தெரிய வந்தும் போலீஸ் இதுல மெத்தனம் காட்டியது ஏன்? உண்மையான குற்றவாளிகள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா? இது எல்லாம் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.